அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்துருச்சு. அனன்யா தான் உள்ள வந்திருக்காங்க. அனன்யா என்னமோ பார்த்தீங்கன்னா அமெரிக்கா பொண்ணு மாதிரி, அமெரிக்கா மாப்பிள்ள அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி இது அமெரிக்கா பொண்ணு. பிக் பாஸ்குள்ளே வரும், பிக் பாஸ்குள்ளே போகும், பிக் பாஸ்குள்ளே வரும், பிக் பாஸ் விட்டு போகும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பார்க்கவே நம்மளுக்கே பரிதாபமாக இருக்குது. நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா அதையும் உள்ளே விட்டாங்க. அது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபஸ்ட்டு ஒரு சீனு போட்டுச்சு இல்லையா, அது மாதிரி வந்து சீனை போடுறது போல இருக்குது விஷ்ணுகிட்ட. விஷ்ணுவை வந்து பார்த்தீங்கன்னா கண்டுக்கவே இல்லை போல இருக்குது. உடனே விஷ்ணு சொல்கிறாரு வெளியே எல்லாமே ஓகே தானே அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த சீன் முடியுது. ரெண்டாவது சீனில் வந்து விஜய்கிட்ட ஏதோ சொல்லிட்டு இருக்கு. விஜய் பார்த்தீங்கன்னா விஜய் மூஞ்சிக்கு அப்படியே வந்து க்ளோஸப் வைக்கிறாங்க. என்னமோ ஒன்று பார்த்தீங்கன்னா கொளுத்தி போட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஷ்ணுவும் மணியும் உட்காந்து புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி வெளியே இருந்து வர்றவங்க பூரா பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து ஒஸ்ட்டாக தான் இருப்போம் போல இருக்குது, அதனால் நம்மள்ட்ட சரியாகவே பேச மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, இந்த மணிக்கு பாருங்கள் என்ன அறிவுன்னு. அவங்களாம் வந்து ஒரு குரூப்பாக இருக்காங்க, அந்த கும்பலோட தான் சேருவாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க அப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தா என்ன அறிவு. சே மணி மாதிரி ஒரு அறிவை எவனுமே பார்க்க முடியாது. மக்குக்கு ஒரு அறிவு இருக்குன்னா அது மணிக்கு தான் இருக்குது. விசித்ராமா சொல்லிடக்கூடாது, மணி நீ வந்து ரவீனா பின்னாடியே இருந்து கேம் விளாண்ட, நீ இந்த வீட்டில் வேறு எதுவுமே தெரியலன்னா அப்படி கொதிச்சிருவார்ல, அது மாதிரி இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்த வீட்டில் இப்போ வந்து கொதி தண்ணி மாதிரி கொதிக்கிறது யாருன்னா மணி தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது.